இப்போ நிறைய பொண்ணுங்க சில சமயம் எங்கேஜ்லேயே கூட லோ எக் கவுண்ட், லோ ஏஎம்ஹெச், அப்புறம் வந்து புவர் குவாலிட்டி எக்ஸ் இன் ஐவிஎஃப். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. நம்ம இன்னைக்கு நோ யுவர் ஃபர்டிலிட்டி மெடிசன் சீரீஸில் பார்க்க போகிறது த சோ கால்டு ஒண்டர் ட்ரக், தட் இஸ் த DHEA. இது உண்மையிலே ஒண்டர் ட்ரக்கா இல்லை இட்ஸ் லைக் எனி அதர் ட்ரக்கான்றது வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நோ யுவர் ஃபர்டிலிட்டி மெடிசன் சீரீஸில் பார்க்க போகிறது த சோ கால்டு ஒண்டர் ட்ரக், தட் இஸ் த DHEA. இது உண்மையிலே ஒண்டர் ட்ரக்கா இல்லை இட்ஸ் லைக் எனி அதர் ட்ரக்கான்றது வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் பிந்தியா, மகப்பேறு மற்றும் கருத்தல் மருத்துவர், அன்பு மருத்துவமனை கருத்தல் மையம், பழனி. இப்போ நிறைய பொண்ணுங்க சில சமயம் எங்கேஜ்லேயே கூட லோ எக் கவுண்ட், லோ ஏஎம்ஹெச், அப்புறம் வந்து புவர் குவாலிட்டி எக்ஸ் இன் ஐவிஎஃப். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு பெருசாக எக்கோட தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மேஜிக் டயட்டுமே கிடையாது. ஆன்டி ஆக்சிடென்ட் சப்ளிமெண்ட்ஸும் பெருசாக இந்த எக் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. இது ஆராய்ச்சி மூலமாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் டசன்ட் ஹெல்ப் இன் இம்ப்ரூவிங் ஈக்குவாலிட்டின்னு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் we are left with very few choice, and one of the choices this DHEA. இப்போ DHEA அது வந்து டைஹைட்ரோஎபிஆண்ட்ரோஸ்டிரோன் அர்த்தம். இது வந்து ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன். இப்போ நம்ம பாடியில் முக்கியமான ஹார்மோன்ஸ் என்ன, ஈஸ்ட்ரோஜன் அண்ட் டெஸ்டோஸ்டிரோன். ஸோ இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீகர்சராக இருக்கிறது தான் இந்த DHEA. இப்போது ரிசர்ச் மூலமாக என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த லோ எக் கவுண்ட், லோ ஏஎம்ஹெச் இருக்கிற பொண்ணுங்களுக்கு பிளட் லெவல்ஸில் DHEAன்ற ஹார்மோன் லெவல்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இவங்களுக்குலாம் அந்த DHEA சப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்குலாம் எக்கோட குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆச்சு, நம்பரும் இம்ப்ரூவ் ஆச்சு. இந்த DHEA கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது. இந்த DHEAன்ற ட்ரக்கை டாக்டர் நாபர்ட் கிளேஷியன்ற ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சாரு. இவர் ஹீஸ் அ ஃபேமஸ் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். இவர் வந்து ஒரு 40s நியரிங் ஒரு பொண்ணுக்கு IVF பண்ணார். ஸோ அப்போ ஃபஸ்ட் IVF சைக்கிளில் வெரி ஃபியூ எக்ஸ் தான் கிடச்சிச்சு. அப்புறம் போக போக அந்த பொண்ணு வந்து சப்சிக்வெண்ட்டாக 9 IVF சைக்கிள்ஸ் அண்டர்கோ பண்ணாங்க. ஜஸ்ட் ஃபார் ரிசர்ச் பர்பஸ் அண்டர்கோ பண்ணும்போது ஒவ்வொரு IVF சைக்கிள்லேயுமே ஷி காட் மெனி நம்பர் ஆஃப் எக்ஸ். அப்புறம் கொஷின் பண்ணும்போது ஷி வாஸ் அ ரிசர்ச் ஸ்டூடெண்ட், பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட். அவங்க வந்து அந்த DHEA பற்றி ரிசர்ச் பண்ணி அந்த ட்ரக்கை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு சைக்கிள்லேயும் அவங்களுக்கு நிறைய எக்ஸ் கிடச்சிச்சு. ஸோ டோட்டலாக அவங்க 9 IVF சைக்கிள்ஸ் பண்ணாங்க. டோட்டலாக 66 எம்ப்ரியோஸ் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹீ தாட் திஸ் இஸ் அன் வெரி இன்ட்ரெஸ்டிங் மாலிகூல்னு டாக்டர் நாபர்ட் கிளேஷியர் வந்து இந்த DHEA பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணார். ஸோ இவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, இந்த DHEA சப்ளிமெண்ட்ஸை ஒரு 2 to 3 months பிஃபோர் IVF எடுத்துக்கிட்டால் ஓவரியன் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, நம்பர் ஆஃப் எக்ஸ் ரிட்ரைவ்ட் நிறைய கிடச்சிருக்கு, எக் குவாலிட்டி, எம்ப்ரியோ குவாலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. சில பேர் நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிருக்காங்க அப்படின்றது கண்டுபிடிச்சார். பட் திஸ் ட்ரக் டசன்ட் ஒர்க் ஃபார் ஆல். இப்போது டு கன்க்ளூட் பண்ணுறதுக்கு, DHEA வந்து இஸ் டெஃபினெட்லி ஒண்டர் ட்ரக், பட் நாட் ஃபார் ஆல். சில குரூப் ஆஃப் உமன்ஸ்க்கு இட் டஸ் ஒண்டர்ஸ். PCOS இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஹார்மோனை எடுத்துக்கூடாது. இப்போது எக் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற சப்ளிமெண்ட்ஸில் DHEA தான் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்ளிமெண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் எக் குவாலிட்டி. உங்களுக்கு எக் கவுண்ட்டும் குவாலிட்டியும் கம்மியாக இருக்கும் போது. கடைசியாக கண்டிப்பாக இந்த ட்ரக்கை வந்து நீங்கள் ஒரு ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் சூப்பர்விஷன் இல்லாமல் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இட்ஸ் ஆல்சோ எ ஹார்மோன். அதுக்கப்புறம் இதுக்குன்னு சில சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இட் காசஸ் ஆக்னி அண்ட் ஆயிலி ஸ்கின்ஸ், அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்டில் தென் தேங்க்யூ.